இந்த NCRP போர்ட்டல் நவ் என்னன்னா டெக்னாலஜி டெவலப் ஆயிடுச்சு. இதுதான் உங்களுக்கு முதல்து. இப்போ யாரோ இங்கே வந்து ஏஐ பற்றி பேசக்குள்ள நிறையா சொன்னாங்க. ஆமாம் மேம் சொன்னாங்க. அந்த ஏஐ என்னது? ஒன்லி நத்திங் பட் டேட்டா பேஸ். நத்திங் பட் தி ஆமாம் டேட்டா பேஸ் ரிட்ரைவல். நிறைய புக்ஸ்லாம் இருக்குதுன்னாங்க. ஒவ்வொரு புக்கும் ஒவ்வொரு டேட்டா பேஸ். ஒவ்வொரு புக்கும் ஒரு டேட்டா பேஸ். அதே மாதிரி இந்தியாவில் இருக்கிற எல்லா கிரைமும் காமன் டேட்டா பேஸில் போகிறதால ஒரு பர்டிகுலர் பேங்க் அக்கௌண்ட் எத்தனை கேஸில் இருக்குதுன்னு இம்மிடியேட்டாக நமக்கு NCRP போர்ட்டலில் வந்துடும். அதே மாதிரி இப்போ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா had facilitated with various portals. Next, this is the site where you have to lodge a complaint. Next, this is the complaint where police enters the financial frauds. Next, so this is the summon via. So now what happened? இந்த எவ்வளோ டூல்ஸ் இருக்குதுன்னு நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கிளப்டு ஆல் டூல்ஸ் அண்ட் மேட் அஸ் அ சம்மன் வயா. நெக்ஸ்ட், டு ஃபெசிலிட்டேட், வேற ஒன்றும் கிடையாது. ஏன்னா போலீஸ் ஆஃபீஸருக்கு எவ்வளோ கொடுத்தாலும் அவங்க வந்து மைண்ட் பண்ண மாட்டாங்க. அதுக்கு தான் அவங்க தனித்தனியாக கொடுத்து பார்த்தாங்க. சரி ஒன்றா வந்து இந்த வீட்டுக்குள்ளே போந்தால் எல்லாமே கிடைக்குண்டா போயின்னு சொல்லிட்டு விசாரின்னு சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம அவ்வளோ சீக்கிரத்தில் போக மாட்டோம். எங்களுக்கு ஒரு சில ப்ரெஸ்டேஜ் இருக்குது. நெக்ஸ்ட், ஸோ தீஸ் ஆர் த வேரியஸ் போர்ட்டல்ஸ் where the IOs can get into and do the cyber crime very easily. So இதெல்லாம் வந்து நம்ம நினைக்கிற மாதிரி அப்போது இது வேற, இன்னைக்கு இருக்கிற mode and access very easy. Next slide. So இது வந்து the NAT grid is a thing now very beautifully we are using it. NAT gridல சும்மா ஒரு மொபைல் நம்பரை போட்டால் போதும், full history எங்களுக்கு கூட வந்துடும். So we are having a lot of these things and this crime act we can give alert to the entire India about any criminal. Next, so CCTNS, ICJS, the ICJS on the Supreme Court E-Committee is the head. So now directly they are summon via மாதிரி இதையும் எல்லாரையும் வந்து ஒரு சேம் போர்ட்டலில் கொண்டு வராங்க because to speed up the investigation and other things. So India is going fast. Next, because Supreme Court is directly monitoring, அதில் நிறைய கைட்லைன்ஸ் இருக்குது. Every week, one level of officer has to review. Every month, one level of officer to review. Every month, MHA will review like that. So there is, for the assisting the investigation, there are various portals which is available. Next, so this is the National Cyber Forensic Lab. I can directly request a cyber forensic lab through online, and I can make many. Lab analysis. Next, so there is a digital intelligence platform, you all know. Next, so this is the Gandiva, what I told as NAT grid. Next, so this is also Sudarshan in the same NAT grid. Next, this is for mainly for terrorists and other activities. Individual automatic things can be traced back. Next, and this is for training. Any people can have training on cybercrime. Next, so this is the platform which I request every student or anyone who is interested in cyber can register themselves as volunteer. And actually I had developed one cyber hub in Pondicherry Police because I used to facilitate the students, young students, to come to visit the cyber police. If at all they want, they can learn. இது வந்து நான் சொல்கிற பொய். ஆக்சுவலாக ஐ எம் யூட்டிலைசிங் தம் ஃபார் டிடெக்டிங் தி சைபர் கிரைம். ஏன்னா நான் வந்து ஒரு 100 மீட்டர் வந்து 10 நிமிஷத்தில் ஓடுறேன்னா பசங்க 2 நிமிஷத்தில் ஓடுவாங்க. அதனால் வந்து அவங்களுக்கு கற்றுத்தரேன்னு சொல்லி பொய் சொல்லி அவங்கள எங்ககிட்ட உட்கார வச்சிங்கன்னு எங்கள் போலீஸ் ஸ்டேஷன் ஃபுல்லாக நான் பசங்களை விட்டுருவேன். இதில் என்ன எனக்குன்னு அட்வான்டேஜ்னா எவனும் லஞ்சம் வாங்க முடியாது. ஏன்னா பசங்க சுற்றிக்கிறானுங்க, எந்த டீலும் பேச முடியாது. ஸோ அது எனக்கு ஒரு பெஸ்ட் இது. இன்னொன்று, பசங்களுக்கு கியூரியாசிட்டி இன் டிடெக்டிங் த கேஸ் அதிகம். ஸோ ஐ யூஸ் தம் இன் a better way. It is nothing but the government of India's scheme இருக்குது, which is an interface scheme. People from industry knows there is an industrial interface where the government also aids. But here I am just making a face. But this is
this will be existing since I am there. After my retirement, I think no one will enter in, because now itself our own inspectors and all, they were totally against these principles. Next. So this is a new criminal law, everyone knows. We had a very beautiful thing, with an initiative of Government of India. Next. So these are the thing, the vision and mission of this new criminal law. So the protection, digital world, audio, video, child this thing. இதில் வந்து உமனுக்கு வந்து ஒரு நிறையா ஜஸ்ட் பியூட்டிஃபுல்லாக கொடுத்துருக்குறாங்க. தைரியமாக வந்து விமன் வெளியே வந்து சொல்கிறது தான் முக்கியமான விஷயம். நெக்ஸ்ட், இது என்னென்னா நிறைய பேர் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க வர மாட்டீங்க. ஈவன் ராகிங் பார்த்தீங்கன்னா there is a lot of things are there, but no missionary wants to come forward. No student our ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஃபஸ்ட்டு நம்ம மேலே நம்பிக்கை வரணும், அதுவே ரொம்ப கஷ்டம். So now the Government of India is making zero FIR, e-FIR. So lot of facilities are being made in this thing. So be confident within yourself that is India is behind you, to safeguard you. So this is the focus is on crime against women and children, separation. I mean, the snatching, previously there was no section and all. Now it has been introduced. And community punishment is the best thing, which I used to employ. இது ஒரு முக்கியமான மேட்டர். இந்த கம்யூனிட்டி பனிஷ்மெண்ட்டோட எஃபெக்ட்லாம் வந்து உங்களுக்கு வந்து சிம்பிளாக சொல்லணும்னா, ஐ வாஸ் அ டவுன் SHO. இந்த பஸ் ஸ்டாண்ட்லாம் பார்த்தீங்கன்னா போலீஸ் கண்ட்ரோல் இருக்காது, எந்த பஸ் ஸ்டாண்டும் வாய்ப்பே கிடையாது. ஆனால் நான் இருந்த போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கிற பஸ் ஸ்டாண்டில் என் பைக் இருந்தால் போதும், நான் அவசியம் கிடையாது. என் பைக் இருந்ததுனாவே அந்த ஆட்டோக்காரனும் கரெக்டாக அந்த பார்க்கிங்கில் போடுவோம், டெம்போக்கு வரோம் அந்த பார்க்கிங்கில் போடுவோம், பஸ்ஸு கரெக்டாக அது பேல வந்து நிற்கும், எடுத்துன்னு போயின்னு இருக்கும். This is, I have not succeeded by registering case and giving challans. Zero challans, zero FIR. இதுதான் அந்த கம்யூனிட்டி பனிஷ்மெண்ட்டில் இருக்கிற பெஸ்ட் பிரின்சிபல்ஸ். ஏன்னா எனக்கு வந்து சொல்யூஷன் ஓரியன்டட் போலீஸ் ஆஃபீஸர். எது பண்ணால் சொல்யூஷன் கிடைக்கும். ஐ கேன் சார்ஜ் இட், ஐ கேன் புக் கேஸ், இட் வில் கோ டு கோர்ட், ஃபைன் ஹாஸ் டு பி பெய்ட். அவனே வந்து பிக்சருக்கு வந்துக்கிறான். அவன் பிச்சை எடுத்து அவன் குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கு பதில் அவன் பிச்சை இருக்கிறத பிடிங்கி நான் கோர்ட்டில் கொடுத்தா என்ன அப்படி இருக்கும்? ஸோ திஸ் இஸ் தி வே ஹவு என்டர்டைன் லைக் தட். ஸோ அதுதான் வந்து இட்ஸ் த பெஸ்ட் பார்ட் ஆஃப் கம்யூனிட்டி பனிஷ்மெண்ட் இயர் விச் சேவ்ஸ் தி நெக்ஸ்ட். அது ஆட்டோக்காரன்ட்ட பிடிச்சிட்டு அவனை நிற்க வச்சுட்டு, நான் இந்த மாதிரி குறுக்கில் போனது தப்பு, நான் இதை மாதிரி செய்ய மாட்டேன், நீங்களும் இந்த மாதிரி செய்யாதீங்க, அந்த இடத்துல ஒரு 1/2 மணி நேரம் கத்தணும். பஸ்ஸு அவர் பண்ண ஓவருக்கு பண்ணுவார், போய் வண்டியை மடக்கிட்டேன்னா அவர் என்ன பண்ணணும், அந்த எல்லாருக்கிட்டையும் அந்த டிரைவர் சீட்டு நின்று எல்லாரையும் பார்த்து அவர் பண்ண தப்பை சொல்லணும். இதை மாதிரி நான் பண்ணது உங்களுக்கு தப்பு மாதிரி தெரியாது, சீக்கிரமாக போகிற மாதிரி இருக்கும், ஆனால் தப்பு, மற்றவங்களெலாம் பாதிக்கும் சொல்லிட்டு 10 வாட்டி சொல்லணும். அப்போ என்னை பார்த்த உடனே ஐயோ இது பெரிய தொல்லை. இதில் என்ன அவனுக்கு என்ன லாஸ்ன்னு கேட்டால், he cannot take the timing. பஸ்ஸு டைமிங் இருக்குது. அப்போ அந்த டைமிங் அவர் வந்து பொறுமையாக பண்ணாதான் அவர் கஸ்டமர் ஏற்ற முடியும், அது அவருக்கு லாஸு. அப்போ ஓனர்கிட்ட அங்கே உதவிடும். இந்த இடத்துல என்கிட்ட வாங்கின கத்தி குத்தி வெளியே சொல்ல முடியாது. ஏன்னா நான் அடிக்கவும் இல்லை, ஒன்றும் பண்ணல, நிற்க வச்சு அவன் பண்ண தப்பை 10 பேர் சொல்ல சொன்னான், அவ்வளோதான், வேற ஒன்றுமே கிடையாது. ஸோ எனக்கும் அது வந்து இட் ஹாஸ் கெயின்ட் அன் இம்பேக்ட். ஸோ next. So cyber hygienic, you all know very well. Next. So this is next. So this is the cyber crime in Pondicherry. Next, the small classroom where I used to take class for the children's. Next, there is a conference hall. Next. So these are the applications which I developed. இது அப்படியே என்னோட சொந்த அப்ளிகேஷன். இது எல்லாமே வந்து நானே கிரியேட்டிவாக நான் ஒர்க் பண்ண இடத்துல நான் பண்ணது. From 2000 I did all these things.
without anyone's this thing. யாரும் இந்த மாதிரி அப்ளிகேஷன் போகணும்லாம் கேட்கல. I substituted my work with an application from the early times. இதில் வந்து எனக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல் ரொம்ப பெருசாக வந்தது வந்து மித்ரா. This is the phone and this Mitra iOS application is there inside. ஒன்று நீ நினைக்கிற மாதிரி ஒன்றும் பெரிய இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இங்கே தமிழ்நாட்டில் காவலன்னு ஒரு அப்ளிகேஷன் பார்த்துருப்பீங்க. அந்த காவலன் வந்து கம்ப்யூட்டர் எக்ஸ்போர்ட்ஸ் பண்ணது கம்ப்யூட்டர். ஆனால் இது வந்து ஒரு டுபாக்கூர் போலீஸ் ஆஃபீஸர் பண்ணது. அப்போ இது எப்படின்னா, நான் ஒரு கேஸ் போகிறேன், ஒரு சேட் வந்து மர்டர் பண்ணிடுறாங்க. அந்த சேட் அந்த நிமிஷத்தில் என்ன மாதிரி இருந்தால் ஹவு கேன் யூ கம்யூனிகேட் டு போலீஸ், இதுதான் இதோட கான்செப்ட். இப்போ இந்த ஃபோன் வந்து நீங்கள் யாரும் ஓப்பன்லாம் பண்ண அவசியம் கிடையாது. ஜஸ்ட் இப்படி இருக்கக்குள்ளேயே இது மாதிரி சார் வந்து பாலா சார் வந்து என்ன வந்து மிரட்டுறாருன்னு நான் சொல்லணுன்னா உடனே ப்ரெஸ் பட்டன் 5 வாட்டி ஆட்டோமேட்டிக்காக இதுலேருந்து மெசேஜ் வந்து கண்ட்ரோல் ரூம் போயிடும் இல்லையா. டு ஹூம் யூ பிலீவ் தட் யூ வில் கம் அண்ட் சேவ் யூ. அப்போது அந்த இடத்துல அந்த மெசேஜ் போகல, இட்ஸ் அ ப்ரீ டிஃபைன்டு மெசேஜ். அந்த ப்ரீ டிஃபைன்டு மெசேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கூகுள் லொக்கேஷன் இருக்கும், உங்கள் ஃபோன் நம்பர் இருக்கும், அதுக்கப்புறம் நீங்கள் எங்கேருந்து இது பண்ணுறீங்கன்றது இருக்கும். அப்போது அந்த மெசேஜ் எடுத்து காட்டுறேன். ஏன்னா நான் மெசேஜ் கொடுத்தது உங்களுக்கு தெரியாது, நான் கொடுத்தேன்னு சொல்லிட்டு நான் அவனை போய் சொல்லிட்டு போயிடலாம். ஏன்னா எனக்கே நான் ஒரு மெசேஜ் வர வச்சுருக்கேன். ஸோ திஸ் இஸ் த மெசேஜ் விச் ஐ சென்ட் ரைட் நவ். அதில் வந்து என் பேர் இருக்கும், என்னுடைய மொபைல் நம்பர் இருக்கும். ஸோ தட் என்னுடைய நம்பர் உங்களுக்கு தெரியும் யாருன்னு. ஸோ இதில் கூகுள் லொக்கேஷன் இருக்கும், நியரஸ்ட் போலீஸ் ஸ்டேஷன் ஃபோன் நம்பர் இருக்கும். அந்த நியரஸ்ட் போலீஸ் ஸ்டேஷன் ஃபோன் நம்பர் வந்து பாண்டிச்சேரிக்கு மட்டும்தான், மற்ற ஸ்டேட்டுக்குலாம் நான் அதில் போடல. ஸோ நவ் வேர் ஐ ஆம். இப்போ நம்ம இங்கே இருக்கிறோம். இது வந்து 2013 நான் போட்டேன். இல்லை இது வந்து இந்தியா ஃபுல்லாக எங்கே வேணால் பண்ண முடியும். இது நான் இதை வந்து ஐ ட்ரைட் திஸ் வித் இன் ஃப்ரான்ஸ் ஆல்சோ, இட் ஒர்க்ஸ். ஆமாம், இது என்ன ரெண்டு இது, ஒன்று வந்து ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் ரெண்டு விதமாகவும் இதை யூஸ் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் தட் பர்டிகுலர் அப்ளிகேஷன் கேரிஸ் தி என்டையர் பாண்டிச்சேரி போலீஸ் டேட்டா. Pondicherry police phone number, A to Z of Pondicherry police, everything will be there. Because I am the web officer, I have connected it to this. Adu mattum illa, this is the same thing I have connected with the 112 ERSS, Emergency Response System. Idhila irundhu or SMS adukku poidum. Wait. Hello. ஐயா வணக்கம் ஐயா, போலீஸ் கமிஷனர் ஹரி பேசுறேன் ஐயா. வணக்கங்க. ஒன்றும் இங்கே இந்த சைபர் சொசைட்டி ஆஃப் இந்தியாவுக்கு வந்து ஒரு சின்ன டெமோ ஒன்று பண்ணேன். தேங்க்யூ. ஐயா நன்றி. தேங்க்யூ. ஸோ இது அப்ளிகேஷன் வந்து கவர்னர் மூலியமாக தான் ரிலீஸ் பண்ணோம் 2015. ஏன்னா நான் பண்ணது எனக்கே பெருசுன்னு தெரியாது. ஒரு வாட்டி ஒரு ஐஜி வந்து இது மாதிரி ஒரு டெல்லியிலேருந்து ஒரு வியாபாரி வந்திருக்காங்க, இந்த அப்ளிகேஷன் வாங்கலாமா சூப்பராக இருக்குதுன்னு சொன்னாங்க. அப்போ தான் நான் அதை பார்த்துட்டு சார் இதை விட சூப்பர் அப்ளிகேஷன் நான் பண்ணி வச்சுக்கிறேன்னாரு. உடனே அந்த டிஜிபி வந்து என்னை பார்த்துட்டு நீயான்னாரு. அதுக்கப்புறம் ஏன்னா என்னுடைய வேல்யூ எனக்கே தெரியாதுங்க. அப்போ அந்த டிஜிபி சொல்லக்கூட தான் எனக்கு தெரியும். திஸ் இஸ் அ வெரி திஸ் திங் வி கேன் மேக் இட் எ ப்ரொஃபஷனல் ஒன். The second number comes. Hello. ஓகே. ஒன்றும் இங்கே சும்மா இங்கே டெமோ இங்கே சைபர் சொசைட்டி ஆஃப் இந்தியாவில். தேங்க்யூ. அதாவது நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த நம்பர் வந்து மித்ரான ஒரு ஃபோனில் வந்து கம்யூனிகேட் பண்ணிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் 112 கொடுத்துருக்கேன். ஸோ 2 இடத்துலேருந்தும் நமக்கு வந்து பண்ணுறாங்க. இது ஆக்சுவலாக வந்து நான் பேசிக்காக வந்து நான் பண்ணது வந்து என்னுடைய மோட்டிவ் வந்து டு ஹூம் ஐ பிலீவ் தே வில் கம் அண்ட் சேவ், அவங்களுக்கு தான். போலீஸ்க்கு வந்து அந்த டிஜிபி எனக்கு கொடுத்த வந்து ஒரு கிரிட்டிக்கல் கண்டிஷன், கண்ட்ரோல் ரூமுக்கு கொடுத்தா தான் இதை நம்பர் ரிலீஸ் பண்ணுவோம்னாரு. அப்புறம் சரின்னு சொல்லிட்டு கொடுத்தேன். ஏன்னா போலீஸில் வந்து ஐ டென்ட் பிலீவ் தட் everyone is free, everyone will be watching the mobile phone for SMS. சொல்லுமா என்னமா? ஒரு சிலதெல்லாம் வந்து நம்மளுடைய சைக்காலஜின்னு சொன்னேன் இல்லையா, அதுதான் இங்கே இருக்கிறத யூஸ் பண்ணுவோமா யூஸ் பண்ண மாட்டோமா. இருக்கிறதையே யூஸ் பண்ண மாட்டோம், போகாத ஊருக்கு வழி கேட்போம். இது வந்து நம்மளுடைய
நம்மளுடைய ஜென்ரல் சைக்காலஜி. ஆமாம், ஏன்னா நான் முதல்ல சொல்ல அப்பா அம்மாக்கு அது மாதிரி இது வந்து இன்னைக்கு இந்த ஒரு மக்கு இந்த அளவுக்கு கண்டுபிடிச்சிருக்குது. இதுலேருந்து அடுத்த லெவலுக்கு நீங்கள் கொண்டு போகணும். அதுதான் கான்செப்ட், அதுதான் growth. Change is growth, change is development. That should be kept in mind. Next. So இது வந்து ஆர்பிஐக்கு நான் கொடுத்த ஆர்டிகல். அதாவது என்னன்னா, ஒரு காலத்தில் கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு. ஸோ ஐ கிளாசிஃபைட் இட். If any loss is with the knowledge of the individual, then the investigation will be handled by police. If the transaction is done without the knowledge, then bank has to take the responsibility. Because without the knowledge means the cyber criminal is accessed, breached the security of the bank application and stolen the money. So offense is taken place on the server. So bank is held responsible. Cyber team of the bank will take up the cognizance. So they will find and they will recover, but in the meantime, the individual customer has to be repaid with the money. Because it is endangering the application of the bank. Whereas if the individual is concerned with the knowledge of the individual, then police will, because it is the lapses of the individual. Next. So this is the thing where this wireless I integrated with the IP and made the distance immaterial. So this is a role model for India, which I made it out of my own curiosity and other things. So this is also because அதுக்கு முன்னெல்லாம் இங்கே நெட்வொர்க் கிடைச்சா தான் பேச முடியும். ஆனால் இப்போ இன்னைக்கு வாக்கி டாக்கியை பிடிச்சிங்கன்னு டெல்லிக்கு கூட பேச முடியும். நம்ம அங்கே நம்மளுடைய சர்வர் அங்கே ஒன்று வச்சிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம இடத்துல வந்து ஆண்டனாவில் போயிடும். இங்கேருந்து டெல்லிக்கு வந்து இன்டர்நெட்டில் போயிடும். அங்கேருந்து அந்த ஆண்டனாக்கு போயிட்டு இந்த ரெண்டையும் கனெக்ட் பண்ணிடும். ஸோ this is the newest thing and this is the next. So the human values. என்னுடைய PhD வந்து because of based on the human values. இதை நீங்கள் கம்ப்யூட்டராகவும் வச்சுக்கலாம், நம்மளுடைய மூளையாகவும் வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஹைபிரிட் கல்ச்சர் நம்மளுடைய கலாச்சாரம்னு இன்னைக்கு சுத்தமாக இல்லை. ஹைபிரிட் கல்ச்சர் நம்மளை வந்து உள்ளே போகிறது. கரப்ஷன், ஃபோர்ஸ்டு டிமாண்ட், வயலேஷன் வித்தவுட் திஸ் திங், வயலேஷன் வித்தவுட் அஃபெக்டிங் அதர்ஸ்னானது நம்ம எலெக்ஷன் லஞ்சம் வாங்குறது. அப்புறம் சோஷியல் எக்ஸ்பெக்டேஷன் அவனுக்கே பிடிக்கல பொழுது. So violation affecting others, egoism, speedy money, favoritism. So இதெல்லாம் நம்ம மைண்டில் வந்து உட்காந்துருச்சுன்னா நம்ம தான் போய் இங்கே எல்லா இடத்துலையும் உட்காடுறோம். அப்போ கரப்டட் மைண்டில் போய் உட்காந்தோம்னா நம்ம கரெக்டாக தான் இருப்போம். ஸோ அதுக்கு தான் அந்த ஃபியர் ஆஃப் பனிஷ்மெண்ட் ஒன்று வரணும். இந்த ஃபியர் ஆஃப் பனிஷ்மெண்ட் வரணுன்றதுக்காக தான் இந்த வளையம் வந்து நம்மளுடைய சோஷியல் ஸ்டிக்மா. நம்ம தினந்தோறும் காலையில் நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம வந்து டெய்லி நம்ம வந்து ரிவ்யூ பண்ணணும். அவங்களுக்கு வந்து புத்திமதி சொல்லணும். அவங்களும் வந்து முதல் நாள் நம்ம என்ன பண்ணோம், இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னு நம்ம நினச்சி பார்க்கணும். இது அவங்க லாங்குவேஜில் தெரியும். எவ்ரி வெப்சைட் ஹாஸ் டு பி செக்யூரிட்டி ஆடிட்டட் எவ்ரி இயர். இல்லை காலைல ஏஞ்ச உடனே ஒரு ஸ்கேன் பண்ணணும். அதே தாங்க நம்ம சோஷியல் லைஃப்லையும் ஆஸ் அ ஹியூமன் வி ஹாவ் டு ஸ்கேன் அவர் திங்ஸ் on a daily basis and we should have a fear on punishment. Unless we have the fear of punishment, the society will be at large. Next. So இது வந்து நான் டாக்டர் கிரண்பேரி கிட்ட வந்து ஐ வாஸ் ஒரு 4.5 வருஷம் சீஃப் கிரீவன்ஸ் ஆஃபீஸராக ஒர்க் பண்ணியிருந்தேன். ஸோ டாக்டர் கிரண்பேரி வந்து யாருக்கும் வந்து அப்ரிசியேஷன் எழுதி கொடுத்ததே கிடையாதான். நான் வந்து அவங்கள எழுதி கொடுக்க வச்சேன்னா. So she had written the same thing. She had never come across such an officer during her entire career னு எழுதியிருப்பாங்க. ஸோ அது அந்த வீடியோ ப்ளே பண்ண அப்படியே. நெக்ஸ்ட் அது வீடியோ வருமே. ஸோ திஸ் இஸ் அன் பியூட்டிஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி. இது வந்து ஆக்சுவலாக வந்து உங்களை ஃபுல்லாகவே வந்து ரெஃப்ரெஷ் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் உள்ளே வரக்குள்ள சைபர் கிரைம்னா ஏதோ ஒரு சைபர்னு நினச்சின்னு வந்திருப்பீங்க. சைபர் கிரைம்ன்றது ஒன்றுமே இல்லை. நம்மளுடைய தன்னம்பிக்கை, நம்மளுடைய சொத்து, நம்ம வந்து பாதுகாப்பாக இருக்கணும் நமக்கு தெரியணும். Without my knowledge, she made this thing and she was roaming around. ஆடியோ வரலையா? சல்யூட். ஓகே. ஸோ இது வந்து சர்ப்ரைஸாக வந்து அவங்களுக்கு கொடுத்தாங்க எங்களுக்கு. ஆமாம்.
ஸோ ஏன்னா எதுக்காக சொல்கிறேன்னா, ஒரு டல்லு மக்கான ஒரு ஸ்டூடெண்ட்டு சமுதாயத்தை பற்றியே என்னன்னே தெரியாமல் இவன் இதுக்கு மேலே வரமாட்டான்னு ஒரு நம்பின ஒரு ஆள் நான். எங்கள் வாத்தியார்கிட்ட போயிட்டு நீங்கள் போய் அன்னைக்கு எனக்கு பெட்ரோல்ஸ்க்கு சொல்லி கொடுத்து வாத்தியார்கிட்ட போய் சொன்னீங்கன்னா சத்தியமாக நம்ப மாட்டார். அவர் வேணால் வந்து சத்தியம் பண்ணி சொல்லுவார், பாஸ்கரா ஏதாவது அரிசிக்கரில் தான் வேலை செய்வான். இதெல்லாம் நான் எதுக்காக திருப்பி திருப்பி உங்ககிட்ட சொல்ல வரேன்னா, நம்மக்கிட்ட நிறையா பேர் மக்குன்னு நினச்சிக்கிறீங்க, இது எனக்கு வரவே வராதுன்னு நினச்சிக்கிறீங்க. அந்த மாதிரி எதுவுமே இந்த வாழ்க்கையில் இல்லை. உனக்கு வில்லிங்னஸ், இன்ட்ரெஸ்ட், இன்வால்மெண்ட், டெடிகேஷன் இந்த நாளும் உங்ககிட்ட இருந்து நீ உங்கள் அம்மாவை பயங்கரமாக லவ் பண்ணியிருந்தீங்கன்னா 4 பேருக்கு நீ செய்யறது தான் உன் வாழ்க்கையில் கடமாக வச்சிருப்ப ஒழிய 4 பேரை கெடுக்கிறதுக்கு உங்கள் எண்ணம் போகவே போகாது. அதே சமயத்தில் என்னுடைய இன்னொரு பிரின்சிபல் என்னன்னா, எனக்கு இந்த பொம்பளை பிள்ளைங்களாம் ஃபோன் பண்ணுவாங்க ஈவ் டீசிங் அது இதுன்னு. நான் என்ன பண்ணுவோம், அப்படியே அது காதில் வாங்கிக்கினே போவோம். அப்படியே நான்லாம் வந்து வீட்டுக்கே போனது இல்லைங்க. எஸ்ஐ பீரியடில் ஃபுல்லாகவே 24 hours போலீஸ் ஸ்டேஷன் தான் இருப்பேன். ஆமாம்மா, நாம என்ன பண்ணுவோம், அந்த பையன் சைட் அடிக்க வந்துக்கிறான்னு நினச்சி நாம போய்ட்டு பழிப்புன்னு வச்சுருவோம். பார்த்தா பாவம் அவனுக்கு சம்மந்தமே இருக்காது. ஏன்னா அவன் வந்து அங்கே நிற்பான், அந்த பொண்ணு சொன்ன அதே ட்ரெஸ்ஸில் இருப்பான். அதுக்கப்புறம் திருப்பி அந்த பொண்ணு ஃபோன் பண்ணி சொல்லும், இந்த மாதிரி அவர் இல்லைங்க, நீங்கள் தப்பாக சொல்கிறீங்க. அதுக்கப்புறம் போய் அந்த பையனை பார்த்து நான் சாரி கேட்பேன். இந்த சாரி கேட்கறது வந்து இருக்குதே, அதில் எனக்கு இருக்கிற சுகமே வேற. அந்த பொண்ணு நீங்கள் தப்பான அடிச்சிட்டிங்கன்னு சொல்லிட்டீங்கன்னா, அது என் காதில் விழுந்துச்சுன்னா மறுநாள் அவங்ககிட்ட போய் சாரி கேட்குற வரலையும் என் மைண்டில் இருக்கிற டார்ச்சர் எனக்கு மட்டும்தான் வெளிச்சம். தூக்கமே வராது. அவன் எவ்வளோ மனநல பாதிக்கப்பட்டிருப்பான், அவனுக்கு அதை பற்றி என்ன தெரியும். நம்ம வந்து ஒரு பிள்ளைய வந்து இவ்வளோ அசௌகரியப்படுத்திட்டோம் பப்ளிக்கில் சொல்லிட்டு அது எனக்குள்ளேயே என்னை மன உளைச்சல் ஆளாக்குவேன். இதெல்லாம் வந்து ஒரு டெடிகேட்டட் கல்ச்சர். நம்மக்கிட்ட நம்ம அப்பா அம்மா, நம்ம தாத்தா பாட்டி நம்மளை எப்படி நம்ம வளர்த்து மேலே கொண்டு வராங்களோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம சமுதாயம் அமைகிறது. இதுக்கு நான் உங்களுக்கு முதலே சொன்ன மாதிரி அப்பாவுடைய சப்போர்ட் இருக்குதோ இல்லையோ, நம்மளுடைய கலாச்சாரம் தாய்மை, அந்த அம்மா அந்த பிள்ளைங்களை எந்த அளவுக்கு வளர்க்குறாங்களோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம சமுதாயம் என்றதையும், இது இந்த சந்தர்ப்பத்துக்கு எனக்கு வழிவகுத்து கொடுத்த சாருக்கும், நிதானமாக வந்து கேட்ட நீதிபதி அம்மாக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியும் உங்கள் ஆசீர்வாதத்தையும் கேட்டுக்கிறேன். சாமி படம் அப்படியே பார்த்தீங்கன்னா அது அப்படியே என்னுடைய டிட்டோ. சாமின்னு ஒரு படம் வந்தது, மேடம் சொன்னது தான். சாமின்னு ஒரு படம் வந்தது. அந்த படத்தை பார்த்தீங்கன்னா அதில் செஞ்சுக்கிற ஒவ்வொரு ஆக்டும் என்னது, அந்த டார்ச் குத்தன் பண்ணிட்டு எல்லாமே என்னது தான். ராத்திரியில் அந்த பொம்பளை பிள்ளைங்க சினிமா விட்டு வருவாங்க, அப்போலாம் வந்து ஸ்நாச்சிங்கு இதெல்லாம் நிறையா இருக்கும். அப்போ அந்த மாதிரி சமயத்தில் வந்து தனியாக போகிறவங்கள என்ன பண்ணுவேன், நான் டார்ச் கொடுத்து அனுப்பி விட்டுருவேன். மறுநாள் காலையில் வீட்டுக்கார்ட்ட கொடுத்தோன்னு சொல்லுவேன். வந்தாருன்னா அவருக்கு இருக்கும் வாங்கல். பொண்டாட்டி புள்ள கூட சினிமாவுக்கு போகும், உனக்கு என்ன வேலை, ஒன்று அவங்கள பக்கத்தில் கூப்பிட்டு போ, இல்லை ராத்திரியில் கூப்பிட்டு போ, தனியாக இதுக்கு அனுப்புனேன். ஸோ இதெல்லாம் வந்து அது எனக்குள்ள இதெல்லாம் வந்து நானாக யோசித்து நானாக செஞ்சது. ஸோ இந்த வாய்ப்பு தந்ததுக்கு ரொம்ப நன்றி. எல்லாமே டைமும் நிறையா எடுத்துக்கிட்டேன். ரொம்ப நன்றி, வணக்கம். ஓட்டிக்காதுங்க. கொடுங்க.